கர்த்தருக்குள்ள எல்லாரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்கன்னு நம்புறேங்க. நாம கூட சந்தோஷமா நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்படணும்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அன்னாளை போல 3 காரியங்கள் செய்யணுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? இப்ராஹிம் மலை தேசத்துல எல்கானான்ற ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு 2 மனைவிங்க. ஒருத்தவங்க அன்னாள், இன்னொருத்தவங்க பெனினாள். பெனினாளுக்கு குழந்தைங்க இருந்தாங்கங்க. ஆனா பாவம், அன்னாளுக்கோ குழந்தைங்க இல்லை. அதனால அவங்க எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பாங்கங்க. எல்கானா அன்னாளை ரொம்ப நேசிச்சு அன்பா இருந்தாருங்க. ஆனால் பெனினாலோ அன்னாளை துக்கப்படும்படியாக விசனப்படுத்தி மனமடி வாக்குவாங்க. அன்னாள் சிறவிட ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் பண்ணினாங்க. அப்புறம் அவங்க துக்கமுகமா இருக்கவே இல்லைங்க. கர்த்தர் கூட அன்னாளின் ஜெபத்திற்கு செவிசாய்த்து அன்னாளை நினைத்தருளினாருங்க. அன்னாள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாங்க. நாமும் கூட சந்தோஷமா நம்மளோட தேவையெல்லாம் சந்திக்கப்படணும்னா அன்னாளை போல 3 காரியங்கள் செய்யணுங்க. கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் பொருத்தனை பண்ணி கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணணுங்க. பாய். Praise the Lord.